மாட்டிறைச்சிக்கு மத்திய அரசு பிறப்பித்த தடை இதனால் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டு வர மத்தியில் தற்போது வந்திருக்கிற முக்கிய செய்தியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்னை ஐஐடியில் மாட்டிறைச்சி விழாவுக்கு ஏற்பாடு செய்த மாணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது தொடர்பாக பேசுறதுக்கு இந்த சூரஜோட நண்பர் தொலைபேசி வாயிலாக பேசுறதுக்கு காத்துட்டு இருக்காரு. அபினவ், தற்போது அங்க என்ன நடந்துச்சு? இப்போ சூரஜ்க்கு வந்து கண்ணில் அடிபட்டு இருக்கதா நாங்க செய்தி போட்டுட்டு இருக்கோம். சோ கரெக்டா எக்ஸாக்டா என்ன நடந்தது அங்க அபினவ்? மதியம் சூரஜ் மெஸ்ஸில் உணவு சாப்பிட்டு இருக்கும்போது அவர் நண்பர் கூட 6 வலதுசார் அமைப்பை சேர்ந்த வெறி மாணவர்கள் அவரை சூழ்ந்து அவர் நீங்க மாட்டிறைச்சி விழாவில் பங்கேற்றீங்களா அப்படின்ட்டு கேட்டு அவரை போட்டு பயங்கரமா தாக்கியிருக்காங்க. அவருடைய வலது கண்ணில் பயங்கரமா அடிபட்டிருக்கு. இப்போ எமர்ஜென்சி ரூம்ல இருக்காரு. டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அபினவ், அது மாட்டிறைச்சி விழாவுக்கு எல்லாரும் அப்படின்னா இதுக்கு எப்போ இன்வைட் கொடுக்கப்பட்டது? அதாவது ஐஐடிக்குள்ளேயே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கா? ஆமா, ஐஐடிக்குள்ள முற்போக்கான மாணவர்கள் நாங்கெல்லாம் ஒன்றிணைந்து இந்த மாட்டிறைச்சி தடைக்காக எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்க ஒரு மாட்டிறைச்சி விழா நடத்தினோம் 2 நாள் முன்னாடி. 2 நாள் முன்னாடி நடத்தினீங்க? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை. சரி, இன்னைக்கு இந்த விழாவுக்கு அதாவது இந்த உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததா? இல்ல எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டீங்க? அதாவது வேறொரு தரப்பினர் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க யார் என்னன்ற தகவல் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க யார் அந்த மாணவர்கள் யாருன்ட்டு தெரியும். அவங்க ஏற்கனவே அந்த வலதுசார் அமைப்பு சேர்ந்த மாணவர்கள் ஏற்கனவே பல முற்போக்கு அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் நடத்திய ஈவெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே தடை உண்டு பண்ணியிருக்காங்க. அதை பத்தி ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். இப்போ இது பிசிக்கலாவே தாக்கியிருக்காங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடந்த மாட்டிறைச்சி விழாவில் 70லேருந்து 80 பேர் பங்கெடுத்தாங்க. தற்போது சூரஜோட நிலைமை என்ன? இது குறித்து நீங்க காவல்துறையிடம் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல? ஆமா, இப்போ டீன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். இப்போ போறோம். தற்போது சூரஜோட நிலை என்ன அபினவ்? சூரஜ் இப்போ அவர் மனநிலை ஐ மீன் சுயநினைவோட தான் இருக்காரு. ஆனா அவருடைய வலது கண்ணில் பயங்கரமா அடிபட்டிருக்கு. டாக்டர் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. அவரு என்ன நிலைமைன்ட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ சூரஜ் தான் இந்த உங்களோட ஆர்கனைசரா இல்ல அவர் தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாரா? இல்ல, அவரும் ஒன் ஆஃப் த ஆர்கனைசர். நாங்க எல்லாரும் கூட்டமா சேர்ந்து தான் இது பண்ணோம். அவரும் பங்கெடுத்தாரு. நன்றி, நீங்க சில விஷயங்களை பகிர்ந்ததுக்கு.